Hi friends, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஃபர்ஸ்ட் டே ஆன இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நவுன். இங்கிலீஷில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது நவுன் தான். எல்லா சென்டென்ஸ்லேயும் அட்லீஸ்ட் ஒரு நவுன் ஆர் ப்ரொனவுன் இருக்கும். ப்ரொனவுன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நவுன் பற்றி மட்டும் பார்ப்போம். நம்ம தமிழ் இலக்கணமில் பெயர் சொல் படிச்சிருப்போம். பெயர் சொல் என்பது ஒன்றன் பெயரை உணர்த்தும் சொல்லாகும். உயிரினங்கள், பொருள், இடம், காலம், தொழில் இவைகளின் பெயரை உணர்த்தும் சொற்கள் பெயர் சொற்கள். அதுவே இங்கிலீஷில் a noun is a word that represents a person, thing or a place. சிம்பிளாக சொல்லணும்னா பெயரை உணர்த்தும் சொல் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுதான் இங்கிலீஷில் நவுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ராகுல் இஸ் ஈட்டிங், குமார் ஹேஸ் அ கேட், சச்சின் இஸ் ஃப்ரம் சென்னை, ஹீ ஹேஸ் அ பைக். ராகுல் இஸ் ஈட்டிங், இங்கே ராகுல்னு சொல்லும்போது அது ஒரு பர்சன், a living thing குறிக்குது. ஸோ ராகுலுங்கிறது இங்கே நவுன். நெக்ஸ்ட், குமார் ஹேஸ் அ கேட், இங்கே குமார்னு சொல்லும்போது அது ஒரு பர்சனை குறிக்குது. ஸோ குமாருங்கிறது இங்கே நவுன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு நவுனும் இருக்குது. கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட், கேட். கேட் ஒரு அனிமல், அ லிவிங் திங். ஸோ அதுவும் நவுன் தான். ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் தான் வரணும்னு எந்த ரூல்ஸும் இல்லை. நெக்ஸ்ட், சச்சின் இஸ் ஃப்ரம் சென்னை. இங்கே சச்சின் நவுன்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இந்த சென்டென்ஸில் இன்னொரு நவுனும் இருக்குது. கெஸ் பண்ணிட்டீங்களா? அது சென்னை. ஏன்னா சென்னை ஒரு பிளேஸோட நேம். அப்போது சென்னைங்கிறதும் நவுன் தானே? ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். ஹீ ஹேஸ் அ பைக். இந்த சென்டென்ஸில் எதெல்லாம் நவுனுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். அதுதான் நெக்ஸ்ட் வீடியோவோட டாபிக். ஸோ கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.